நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பதற்காக, பாடல் கற்றுக் கொடுப்பதற்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிற ஆசிரியர்களுக்காக நன்றியுடைமை ஸ்தோத்திரிக்கிறோம். உதவி செய்கிற தம்பிமாருக்காக நன்றியுடைமை ஸ்தோத்திரிக்கிறோம். டைரக்டர்ஸ்க்காக நன்றியுடைமை ஸ்தோத்திரிக்கிறோம். சபை ஊழியருக்காக முக்கிய ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தகப்பனை மட்டுமாக இந்த வகுப்புகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று இந்த நாளிலும் இந்த நிறைவு நாள் நிகழ்ச்சியை நாங்கள் காணும்படியாக வந்திருக்கிறோம். சிறு பிள்ளைகள் மூலமாக கர்த்தாவே நாங்கள் பாடல்களை கேட்க இருக்கிறோம், வசனங்களை கேட்க இருக்கிறோம், ஒரு நாடகங்களை நாங்கள் காண இருக்கிறோம். எல்லாவற்றிலும் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தரை சந்தோஷப்படுத்துவீராக. உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். பசுத்தாவின் நடுவிலே பிரசன்னராக எங்களை வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஊழியம் நான் செய்ய எனக்கு கற்பியும். To love thee, teach me how to pray, teach me how to serve thee better day by day. Teach me how to serve thee better day by day. Thank you, ஐயா. அமைதியாக உட்கார்ந்துக்கோங்க. முதலாவது நிகழ்ச்சியாக இந்த வருடம் VBS அன்பே பெரியது என்ற ஒரு சிறப்பான தலைப்பின் கீழாக பிள்ளைகளுக்கு அவருடைய வார்த்தை மற்றும் அநேக ஒழுக்கத்தின் காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அன்புதான் சகலவற்றிலும் மேலானது என்கிற தலைப்பில் பிள்ளைகளுக்கு அவருடைய வார்த்தை கற்றுக் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது கருத்து வசனம், முதலாவதாக கருத்து வசனம் இன்டர் மகேஷ். கருத்து வசனத்தை தொடர்ந்து கருத்து பாடல் இன்டர் பிள்ளைகள் பாட வருகிறார்கள். இப்பொழுது கருத்து வசனம். VBS 2024 கருத்து அன்பே பெரியது. கருத்து வசனம் எல்லாவற்றுக்கும் மேலான ஒருவரை ஒருவர் ஊக்கமாக அன்புள்ளவராக இருங்கள். பேதுரு 4:8 பின்பாகம். கரங்களை தட்டி நாம் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும். அடுத்ததாக கருத்து பாடல் இன்டர் கேர்ள்ஸ் இப்பொழுது கருத்து பாடல் முன்பதாக வந்து பாடுவார்கள். கருத்து பாடலை தொடர்ந்து நாள் 1ற்கான வசனம். பிள்ளைகள் வேகமாக நீங்கள் முன்பதாக வர அன்போடு கேட்கிறேன். அநேக நிகழ்வுகள் இருக்கிறது, சீக்கிரமாக நாம் முடிக்க வேண்டும். வேகமாக வர அன்பாய் கேட்கிறேன். இன்டர் கேர்ள்ஸ் கருத்து பாடல்.
அடுத்ததாக நாள் 1ற்கான தலைப்பு மற்றும் வசனம் பிகினர் அருள்மொழி இப்பொழுது முன்பதாக வந்து நாள் 1ற்கான வசனத்தை சொன்னார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எபிரேயர் 13:8. கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். அடுத்ததாக பாடல் 3 அன்பு எனக்கு இல்லை என்றால் பிகினர் பிள்ளைகள். அன்பு எனக்கு இல்லை என்றால் ஒன்றுமில்லை நான். சிறப்பாக பிள்ளைகள் பாடினார்கள். அன்பு எனக்கு இல்லை என்றால் நான் ஒன்றுமில்லை என்று. அடுத்ததாக பிகினர் பள்ளிகளுடைய நாடகம் காணாமல் போன ஆடு. சாயங்காலம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகலாம். பார்த்தீங்களா? ஏசப்பா ஆட கண்டுபிடிச்சிட்டாங்க.
ஆயிடுச்சு. ஏசப்பா நன்றி. மெய்ப்பனுக்கு 99 ஆடுகள் இருக்க காணாமல் போன ஒரு ஆட்டை தேடின காரியத்தை சிறுபிள்ளைகள் மிக அழகாக நமக்கு செய்து காண்பித்தார்கள். இயேசுவின் அன்பும் இதே போல மாறாதது. பாவம் செய்து இயேசுவை விட்டு பிரிந்தாலும் அவர் நம்மை தேடுகிறார் என்று சொல்லி சிறுபிள்ளைகள் அழகாக நமக்கு நடித்து காண்பித்தார்கள். பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். அடுத்ததாக பிகினர் சிறுபிள்ளைகளுடைய மனப்பாட வசனம் சங்கீதம் 100 சிறுபிள்ளைகள் முறையாக சொல்வார்கள். எல்லாரும் கம்பீரமாய் கர்த்தரை பாடுங்கள். 100ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாமே அவர் ஜனங்கள். நாம் மேச்சனி நாடுகளுமாய் இருக்கிறோம். சங்கீதம் 103. அவர் வாசலையே துதியோரும் அவர் பேராண்களில் புகழ்ச்சியோரும் பிரவேசித்து அவரை துதித்து அவர் நாமத்தை சோத்தரிங்கள். சங்கீதம் 110:5. இது அப்பம் தானே. யோவான் 6:35. நானே நல்ல மேய்ப்பன். யோவான் 10:11. நானே உயிர்த்தெழுந்த ஜீவனாயிருக்கிறேன். யோவான் 11:25. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மத்தேயு 5:14. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். யோவான் 16:17. நான் மெய்யான திராட்சை செடி. யோவான் 15:1. சங்கீதம் 100 மற்றும் இயேசுவினுடைய வசன வார்த்தைகளை அழகாக சொன்ன பிகினர் பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். அடுத்ததாக பிகினர் பிள்ளைகளுடைய பாடல் ஹலோ தம்பி சுகம்தானா பாடல்.
மிக சிறப்பாக பாருங்க பிள்ளைகளே, நாம் வாழ்த்துகிறோம். அடுத்ததாக பிகினர் பிள்ளைகளுடைய குறு நாடகம் நல்ல சமாரியன் காரியங்களை நமக்கு நாடகமாக பிள்ளைகள் நடத்தாங்க. பிகினர் பிள்ளைகளுடைய நல்ல சமாரியன் கதை. நான் நிறைய நகை பணம்லாம் கொண்டு போறேன். பத்திரமா கொண்டு போறேன். நான் கல்யாண வீட்டுக்கு போறேன். பாய். ஒரு ஆள் பையோட இருக்கு, களை வாங்கிட்டு போவோம். ஐயோ அம்மா, இதால கீழே வந்திருக்காங்க. ஐயோ, இங்க கீழே யாரோ விழுந்து கிடக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரியே இருக்காங்க. ஐயோ, உயிர் இல்லையே, நம்ம ஓடிடுவோம். ஐயோ, இது யாரு? நம்ம பக்கத்து வீட்டு அக்கா மாதிரி இருக்க. போய் பார்க்கணும். என்னாச்சுக்கா? திருடிட்டு அதுல நிறைய பணம் நகைலாம் இருந்துச்சு. திருடிட்டு ஓடிட்டான். எனக்கு ஆபத்து நேரங்களிலே உதவி செய்ய வேண்டும். எல்லா மனிதருக்கும் நல்ல சமாரியனை போல உதவி செய்ய வேண்டும் என்று பிள்ளைகள் அழகாக ஞாபகம் அளித்தார்கள். அடுத்ததாக நாள் 2க்கான வசனம். பிரைமரி ஏ குழந்தை நாள் 2க்கான வசனம். பிரைமரி ஏ இந்துமுகி. நாள் 2 அன்பு அர்ப்பணிக்கம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. மத்தேயு 27:39 பின்பாக. அடுத்ததாக 7வது பாடல் அழகழகாக பூத்திருக்கும். பிரைமரி பிள்ளைகள். பிரைமரி ஏ மற்றும் பிரைமரி பி பிள்ளைகள். சாங் நம்பர் 7.
சிறப்பாக நடனமாடின பிரைமரி பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். அடுத்ததாக மனப்பாட வசனம் பிரைமரி பிள்ளைகள். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 4:24. அஞ்சியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியாய் பொய்யை களைந்து அவனவன் இதனுடனே பிறனுடனே மெய்யை பேச கடவன். எபேசியர் 4:20. நீங்கள் கோபம் கொண்டால் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீர்கள். எபேசியர் 4:26-27. வேலை செய்து பிரியாசமான கடவுள். இட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்துக்கு எதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அது செய்கிறவருக்கு பொது உண்டாகும்படி பேசுங்கள். எபேசியர் 4:23. அஞ்சியும் நீங்கள் ஈர்க்கப்படும் நாளுக்கு திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துர்க்கப்படுத்தாமல் இருங்கள். எபேசியர் 4:30. சகல
இருக்கிறது. எபேசியர் 4:11. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. பாடல் வசனத்தை சிறப்பாக சொல்லிய பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். அடுத்ததாக 6வது பாடல் ஜூனியர் பாய்ஸ், மன்னிக்கவும் பிரைமரி பாய்ஸ். அன்பு தன்னலம் கருதாது பிறர் நலம் கருதி உதவி செய்யும் என்ற பாடல் பிரைமரி பாய்ஸ். சிறப்பாக ஆக்ஷன் செய்த பிரைமரி பாய்ஸுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாள் 3க்கான வசனம் பிகினர் அஞ்சனா. அதைத் தொடர்ந்து நாள் 3 தலைப்பு அன்பு பிறரை நேசிக்கும். உன்னிடத்திலும் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. மத்தேயு 22:39 பின்பாகும். அடுத்ததாக வினா விடை பிரைமரி பிள்ளைகள், பிரைமரி A அண்ட் B 2 கிளாஸ் பிள்ளைகளும் வினா விடை. சரித்திர ஆகமங்கள் எவை? யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர். பாடல்களே அடங்கிய புத்தகங்கள் யாவை? யோபு, சங்கீதா, நீதிபதிகள், பிரசங்கி, உணர்பாட்டு. பெரிய தீர்த்தன புத்தகங்கள் எவை? ஏசாயா, எரேமியா, தானியேல், புலம்பல், எசேக்கியேல், தானியேல். சிறிய தீர்க்கதரிசன புத்தகங்கள் எவை? சிறிய தீர்க்கதரிசன புத்தகங்கள் 12. ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆபகுக்,
வேத வசனத்தை தியானிப்பவன் எதுக்கு ஒப்பிடுவான்? வேத வசனத்தை தியானிப்பவன் நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் கையை தந்து விளைவுயிராத மரத்தை போல் இருப்பான். சங்கீதம் 1:3. அழகாக வேதத்தை குறித்து வேத புத்தகங்களை குறித்து பிள்ளைகள் சொன்னார்கள். பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். அடுத்ததாக நாள் 4ற்கான வசனம் பிரைமரி சி மகாலட்சுமி. அதைத் தொடர்ந்து பாடல் பிரைமரி சி பிள்ளைகளுடைய பாடல். பிரைமரி பி மகாலட்சுமி. அன்பு மன்னிக்கும், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. அடுத்ததாக அன்பே சிறந்தது ஏலேலோ ஐலுசா பாடல் பிரைமரி சி பிள்ளைகள். அதைத் தொடர்ந்து பிரைமரி சி மனப்பாட வசனம் சங்கீதம் 1. மிக சிறப்பாக பாடின பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக பிரைமரி சி பிள்ளைகளுடைய மனப்பாட வசனம் சங்கீதம் 1. மற்ற பிள்ளைகள் அமைதியாக இருக்க அன்போடு கேட்கிறார். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் இரவும் பகலும்
கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிர மத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1 அதிகாரம் 3 வசனம். திருமகள் அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையை நிலை நிற்பது இல்லை. 1 அதிகாரம் 5 வசனம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கர் வழியும் அறியும். மனப்பாடம் வசனம் சொல்லிய பிரைமரி பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள். நாள் 5 அன்பை விட்டுக் கொடுக்கும். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருந்து நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும் படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரனானது. 2 கொரிந்தியர் 8:9 பின்பாகம். அடுத்ததாக பிரைமரி பிள்ளைகளுடைய நாடகம் திமிர்வாதக்காரன் சுகமாகிற சம்பவம். ஆவிகளை இரத்த நான் வந்தேன். அன்பு கூறுவதற்காக நான் வந்தேன். அவனுக்கு திமிர்வாதக்காரனா இருக்கான். நடக்க முடியாம படுத்தே கிடக்கான். மனுஷகுமாரன் உன்னை ரட்சிக்க வந்தேன், எழுந்து நட. சிறப்பாக செய்தி காண்பித்த பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஜெய்ராஸ்டர் நாள் 1 முதல் 10 வசனம் வரைக்கும் சொல்லுகிறார். கருத்து அன்பே பெரியது. கருத்து வசனம் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள். 1 பேதுரு 4 அதிகாரம் 8 வசனம் முன்பாகம். நாள் 1. தேவனுடைய அன்பு மாறாதது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். எபிரேயர் 13 அதிகாரம் 8 வசனம். நாள் 2. அன்பு அர்ப்பணிக்கும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக.
மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் பின்பாகம். நாள் 3. அன்பு பிறரை நேசிக்கும். நீ உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் பின்பாகம். நாள் 4. அன்பு மன்னிக்கும். ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன ஒழுக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நாள் 5. அன்பு விட்டு கொடுக்கும். அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யமுள்ளவர்களாய் ஆகும்படிக்கு அவர் உங்களாலே தரித்திரர் ஆனாரே. 2 கொரிந்தியர் 3ஆம் 8-9 பின்பாகம். நாள் 6. அன்பு விட்டு கொடுக்கும். அன்பு பகிர்ந்து கொடுக்கும். நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது நீ அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 6:3-27. நாள் 7. அன்பு ஒருமனப்படுத்தும். சந்தோஷமா இருங்கள், ஆறுதல் அடையுங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஏக சிந்தையா இருங்கள், சமாதானமா இருங்கள். அப்பொழுது அன்பிற்கும் சமாதானத்திற்கும் காரணராகிய தேவன் உங்களோட இருப்பார். 2 கொரிந்தியர் 13-11 பின்பாகம். நாள் 8. அன்பு புகழ் விரும்பாது. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. 1 கொரிந்தியர் 13-14. 4. நாள் 9. அன்பு பொறாமைப்படாது. வீண் புகழ்ச்சி விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமைப்படாமலும் இருக்க கடவும். எபேசியர் கலாத்தியர் 4:24. 6. நாள் 10. அன்பு அழியாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அழியாத அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஆமென். எபேசியர் 4:6-24. மகளை ஆசீர்வதிப்பாங்க. அடுத்ததாக நாள் 6ற்கான வசனம் ஜூனியர் ஏ சூர்யா. நாள் 6 வசனம். சூர்யா, ஜூனியர் ஏ சூர்யா. நாள் 6 வசனம். அதைத் தொடர்ந்து ஜூனியர் ஏ பாடல். நாள் 6. அன்பு பயந்து கொடுக்கும். நன்மை செய்யும்படி உனக்கு. நாள் 6. அன்பு பயந்து கொடுக்கும். நன்மை செய்யும்படி உனக்கு தானியம் இருக்கும்போது அதை செய்யத்தக்கவருக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3:20. அடுத்ததாக ஜூனியர் ஏ பிள்ளைகளுடைய பாடல். புகழை விரும்பேன், பணிவோடு இருப்பேன், கர்த்தர் நாகம் புகழப்படட்டும். ஜூனியர் ஏ. அடுத்ததாக மனப்பாட வசனம் ஜூனியர் பிள்ளைகள்.
முதலாவதாக ஜூனியர் பிள்ளைகளுடைய மனப்பாட வசனம். என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையுள்ள அவைகளில் ஒன்றை போகில் முடித்து இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு 6:29. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவதும் கெடுக்கிறதும் இல்லை, திருடர் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை. மத்தேயு 6:20. நன்றி. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். மத்தேயு 6:21. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். மத்தேயு 6:22. உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். இருள வெளிச்சம் இருளா இருந்தால் அதில் எவ்வளோ அதிகமாக இருக்கும். மத்தேயு 6:23. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. மத்தேயு 6:24. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிற ஜீவனும் உடையை பார்க்கிற சரிதமும் விசேஷவைகள் அல்லவா. மத்தேயு 6:25. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவைகள் அல்லவா. மத்தேயு 6:26. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. மத்தேயு 6:28. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையுள்ள அவைகளில் ஒன்றை போகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு 6:29. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கும் இருந்து நாளைக்கும் அடுப்பில் போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்திவிட்டால் உங்களுக்கு உடுத்திப்பது அதிக நிச்சயம் அல்லவா. மத்தேயு 6:30. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உருவோம் என்று கவலைப்படாதீர்கள். மத்தேயு 6:30. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் அல்ல, நடித்தறிகிறார்கள் அல்ல, இவர்களெல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:32. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய சத்தியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். மத்தேயு 6:34. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வத்தில் வாசம் பண்ணுவான்? சங்கீதம் 11. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. சங்கீதம் 15:2. அவன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு
ஆத்மாவோடும் இருக்கிறான். சங்கீதம் 15:3. ஆகாதவன் அவர் பார்வைக்கு கீழ்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறார். ஆணையிட்டதில் தமக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறார். சங்கீதம் 15:4. என் பணத்தை வட்டிக்கு கொடுக்காமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 15:5. அடுத்ததாக நாடகம் லாசரு உயிர்த்தெழுந்த சமூகம், ஜூனியர் ஏ பிள்ளைகள்.